நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசுவையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசுவையா. உமது அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உமது அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிவதில்லை. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், இனி நான் உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் உலகத்தை விட குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்கிறேன். ஆண்டவரே, என்ன பண்ண கர்த்தாவே, சொந்தங்களை விட அதிகமாக நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேசம் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு ரத்தம் செய், இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படிக்கட்டு காரியத்தில் எல்லாவற்றும் கர்த்தர் கரம் கூட இருந்தது. இன்னும் தேவைகள் இருக்கிறது. இன்னும் முழுமையாக இந்த காரியம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் நாளின் தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சுகவீனமாக இருக்கிற கர்த்தர் சுகப்படுத்தினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நான் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்த, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த மாதம் 7வது மாதத்தில் பரிபூர்ணமான மாதமாய் அது மாற போகிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறார். குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்க போகிறார். குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க போகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. விசேஷமா இந்த அருமையான சகோதரி திருமலா சகோதரியுடைய அம்மாவுக்காக நல்ல விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஜெயகிருஷ்ண அம்மாவுக்கு நல்ல விடுதலை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சாப் கூட கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நிச்சயோட பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. யாரெல்லாம் ஜோரமா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கர்த்தரை விடுதலை ஆகணும். ஒரு வாரத்தில் ராபோஜன பந்தியிலே நம்ம பங்கு பெறும்போது கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்யணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாமின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஈசாக்கின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாக்கோபின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.